சொல்லிட்டு வசதி கத்திட்டே இருக்கு. அப்ப நான் கேட்கறதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லுன்னு கௌதம் கேட்க, என்னடா சொல்லணும் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல. இப்ப நீ வந்து நான் கொடுக்குற டாக்குமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து நீ போடணும். எதுக்குடா நான் போடணும் அப்படின்னு, நீ உன் சொத்தை வச்சுக்கிட்டு தானடா என் ஃப்ரெண்டை போட்டு பாடாப்படுத்துற. நீ பணத்துக்கு அலைஞ்சேன்னா உனக்கு அதோட வழி என்னன்னு தெரியும். அதனால தானே நீ என் ஃப்ரெண்டை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. உன்கிட்ட ஒரு பைசா கூட இல்லாம நான் எல்லாத்தையுமே வாங்கணும் அப்படின்னு சொல்ல. ஏய், அது ஏன்டா நான் உன்கிட்ட தரணும், அது ஏன் சொத்து அப்படின்னு பசுபதி சொல்ல. நீ யார் சொத்தை வேணாலும் வச்சுக்க, ஆனா இப்ப என் ஃப்ரெண்டுக்கு வந்து நீ அதை கொடுக்குற அப்படின்னு சொல்லி, ஐயப்பன் இங்கே வாங்க அப்படின்னு ஐயப்பன் வரவும், அந்த டாக்குமெண்ட்லாம் எடுங்க ஐயப்பன், இந்த டாக்குமெண்ட்ல பூராமே உன் சைன் போடு அப்படின்ட்டு பசுபதி கிட்ட கொடுக்க, பசுபதி வந்து அப்படியே மலைச்சுக்கிட்டே நிக்கிறாப்ல. அப்ப அப்பா போட்டுறாதீங்கப்பா கையெழுத்த அப்படின்னு ராகினி கத்த, பாரு நீ உங்க அப்பனுக்கு போட சொல்லணும், நீ போடாதுன்னு சொன்னீங்கன்னா உனக்கு அவன் போட்டுருவான் அப்படின்னு சொல்ல. டேய் ஒன்றும் செஞ்சிடாதீங்கடா என் பிள்ளைய, அப்போ போடு மரியாதையா. டேய் நான் அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டாலும் உங்களுக்கு செல்லாதுடா அப்படின்னு. அது எப்படியா செல்லாம போகும், உன் சொத்து தானே, அப்புறம் எப்படி செல்லாம போகும், அது என் சொத்தே கிடையாதுடா அப்படின்னு. உன் சொத்து இல்லைன்னா ஊரே உன் சொத்துன்னு தாயா சொல்லுது மாமா அப்படின்னு நிவின் சொல்ல. ஊர் வேணா சொல்லுவோம், அது என் சொத்து கிடையாதுடா அப்படின்னு. அப்ப அந்த சொத்தெல்லாம் யாருது, உன்னோடது தானே, ஊரே பாதி சொத்து என்னதுன்னு சொல்லுவேன், இப்ப என்ன என்னது இல்லைன்னு தப்பிக்கலான்னு பாக்குறியா அப்படின்ட்டு நிவின் கேட்க, இல்லடா அது என் சொத்து இல்லடா, நிஜமாவே என் சொத்து இல்லை. அப்ப யார் சொத்துன்னு சொல்லியா அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் இல்ல அது இவங்க சென்னை சேர்ந்தவங்க, அவளோட சொத்து, 2 பேர் புருஷனும் பொண்டாட்டியும் அந்த சொத்தெல்லாம் வாங்கினாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாங்கின சொத்து. அவங்கள வந்து நான் சொத்துக்காண்டி நான் அவங்க என் வீட்லயே நான் வச்சிருக்கேன், அது என் சொத்து கிடையாது அப்படின்னு சொல்ல. அப்ப அவங்க யாரு அப்படி, சென்னையை சேர்ந்தவங்கன்னா யாரையா இருந்தா அவங்க 2 பேரும் அப்படின்னு. 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அங்க சொத்தெல்லாம் வாங்கி போட்டிருந்தாங்க. நான் அப்ப எவ்வளவு சொத்து வாங்க, அது ஒரு 20 டாக்குமெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அப்ப 20 டாக்குமெண்ட்னா அவங்கள தேடி யாரும் வரலையா, யாருமே வரல. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன் இருக்கானாமா, சின்ன பையன். அதை வந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் வேலை பார்க்குற ஆளு கேட்டிருக்கான், அதுதான் எனக்கு தெரியும், மற்றபடி அவங்க எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னவும், தெரியாம ஒரு 25 வருஷமா ஒரு அம்மாவும் பிள்ளையும் பிரிச்சு வச்சு நீ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க இல்ல அப்படின்னு. ஆமா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற, எனக்கு அவங்க தேவை, நான் பிடிச்சி வச்சிருக்கேன், அதே மாதிரி அவங்கள தேடி யாருமே வரலையே, வந்திருந்தா நான் விட்டுருப்பேன் அப்படின்னு அசால்ட்டா சொல்ல. ஏயா 25 வருஷமா ஒருத்தவங்களை பிடிச்சி அடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளவு அசால்ட்டா பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு கௌதம் கோவம் வந்து சப்புன்னு ஒரு இருக்க. ஏய் என்னையாண்டா அடிக்கிற அப்படின்ட்டு பசுபதி கேட்க, ஒன்னு அடிக்காம கொஞ்சம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கௌதம் திட்ட. அதுக்கப்புறம் நிவின், ஏயா இத்தனை வருஷமா உன் தங்கச்சி பிள்ளை நான், எனக்கே ஒன்றும் தெரியல, உன் தங்கச்சிக்கே தெரியுமா இல்ல உன் தங்கச்சியே மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்க. டேய் நீ வாய மூடு, எல்லாம் உன்னால வந்த பிரச்சனை இது அப்படின்னு பசுபதி திட்ட. பிரதர் அந்த ஆள் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான், நீங்க அவங்க மகளை என்ன பண்ணுமோ பண்ணுங்க, அப்பதான் அவன் அந்த ஆள் வசத்துக்கு வருவான் அப்படின்னு நிவின்னு சொல்ல. டேய் நான் சொன்னதை செய்யுங்கடா அப்படின்ட்டு அப்படியே ஒரு பிளேடு எடுத்த கையை பிடிச்சிக்கிட்டு, நீ உண்மையை சொல்லலேன்னு வை, உன் மகளுக்கு பிளேடு போட்டுருவேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லவும், சத்தியமா சொல்றியா, அது என் சொத்து கிடையாது, அவங்களோட சொத்து தான், அவங்க அங்க இருக்காங்க, நான் வச்சிருக்கேன், அவ்வளவுதான் தெரியும், மற்றபடி அவங்கள பத்தி எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியாது, அவ்வளவுதானே, அவங்க சென்னை சேர்ந்தவங்க தானே, அப்ப அவங்கள வர சொல்லுங்க, கூட்டிட்டு வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அவங்க யாருன்னு. அவங்க எதுக்கியா உனக்கு எதுக்கியா அவங்க, 25 வருஷமா நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவங்க உன்னோட சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க, இனிமேலாச்சும் அவங்க பிள்ளை குட்டியோட அவங்க இருக்கட்டும், அவங்க டாக்குமெண்ட் அந்த சொத்து அவங்க பிள்ளைய நீ அவங்களால எவ்வளவு அனுபவிச்சு எவ்வளவு காசு சம்பாதிச்சேன்னு எல்லாம் ஒண்ணு விடாம நீ கொண்டு வர சொல்லணும். இங்க கொண்டு வந்தாதான் உனக்கும் உன் மகளுக்கு விமர்சனம், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லவும், இல்லையா நான் சொல்றேன் அப்படின்னு. சொல்லு, ஏன் சொல்லாம இருக்க அப்படின்னு போன் எடுத்து கொடுத்து, ஹலோ பசுபதி போன்லயே போனை போட்டு, ஹலோ முருகனா, ஆமாங்கய்யா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, நீ இந்த மாதிரி அங்க 2 பேர் இருக்காங்கல்ல, 2 பேர்ல 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 3 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு அங்க இருக்க டாக்குமெண்ட் பணம் எல்லாத்தையுமே உனக்கு தெரியும்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ சென்னை வா அப்படின்னு சொல்ல. எதுக்கு இங்கயா திடீர்னு சென்னைக்கு கூப்பிடுறீங்க, ஏய் வாடா அப்படின்னு சொல்லி கத்த. சரிங்கய்யா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல.